Hey guys, welcome to first series of C programming. நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்றது நமக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமிங்னா என்னன்னு பார்க்கலாம். ப்ரோக்ராம் அப்படின்னா செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா என்ன? ஒரு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொசீஜரை சொல்கிறோம் இல்லையா, அதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நான் பேசுறது எதனால உங்களுக்கு புரியுது? ஏன்னா நான் பேசுகிற லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியும், அதனால நான் பேசுறது உங்களுக்கு புரியுது. அதே மாதிரி கம்ப்யூட்டருக்குன்னு ஒரு லாங்குவேஜ் இருக்கு. அந்த லாங்குவேஜில் நம்ம பேசினா மட்டும்தான், அந்த லாங்குவேஜில் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா மட்டும்தான் அதனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். கம்ப்யூட்டருக்கு மெஷின் லாங்குவேஜ் மட்டும்தான் புரியும். மெஷின் லாங்குவேஜ் அப்படின்னா என்ன? பைனரி டிஜிட்ஸ், அதில் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் மட்டும்தான் இருக்கும். நம்ம என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாலும் அதை அப்படியே ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக கன்வெர்ட் பண்ணி தான் கம்ப்யூட்டர் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ப்ராசஸ் பண்ணும். நம்மளால் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்க முடியாது, ஏன்னா அது ப்ராக்டிக்கலாக செட் ஆகாது. இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்காக தான் நம்ம ப்ரோக்ராம் யூஸ் பண்ணுறோம். நம்ம கொடுக்குற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மெஷின் லாங்குவேஜாக கன்வெர்ட் ஆகும். அதை பேஸ் பண்ணி தான் ப்ராசஸ் நடக்கும். சி, C++, ஜாவா, பைத்தான், .NET, இன்னும் நிறைய லாங்குவேஜ் இருக்குது. எதுக்கு இவ்வளோ லாங்குவேஜ் இருக்குது? ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் சில ஃபீச்சர்ஸ் அதிகமாக இருக்கும். நம்ம ரெக்குயர்மெண்ட்டுக்கு எந்த லாங்குவேஜ் சூட்டபுளாக இருக்கோ அந்த லாங்குவேஜை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், கார் எடுத்துக்கோங்க. எல்லா காருமே ஒரே வேலையை தான் பண்ண போகுது. நம்ம காரில் ட்ராவல் பண்ண போகிறோம், அவ்வளோதான். அப்புறம் ஏன் ஒவ்வொரு காருக்கும் ஒவ்வொரு ப்ரைஸ் இருக்குது? ஏன்னா அதோட பெனிஃபிட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸை பேஸ் பண்ணி ஒவ்வொரு காருக்கும் ப்ரைஸிங் டிஃபர் ஆகும். அதே மாதிரி இங்கே மல்டிபிள் லாங்குவேஜஸ் இருக்குது. எல்லா லாங்குவேஜ்லேயும் அதுக்குன்னு ஒரு சின்டாக்ஸ் இருக்கும். சின்டாக்ஸ்னால் என்ன? ஒரு ஃபார்மெட் அப்படின்னா, சில விஷயத்தை நீங்கள் இப்படி தான் பண்ணணுன்னா நீங்கள் அப்படி தான் பண்ணணும், மாற்றி பண்ணீங்க அப்படின்னா அவுட்புட் வராது. ரூல்ஸுன்னு கூட சொல்லலாம். அந்த ஃபார்மெட்டை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். அதுக்கு பேர் தான் சின்டாக்ஸ். நம்ம டைப் பண்ணுற ப்ரோக்ராம் மெஷின் லாங்குவேஜாக கன்வெர்ட் ஆகுது இல்லையா, அந்த கன்வர்ஷன் எப்படி ஆகுது அப்படின்னா, கம்பைலர் தான் அந்த கன்வர்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணும். சி ப்ரோக்ராமிங்கை 1972 டெவலப் பண்ணியிருக்காங்க பை டென்னிஸ் ரிச்சி அட் பெல் லெபோரட்டரிஸ். ஹிஸ்ட்ரியை நான் பெருசாக கவர் பண்ணல. இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா ப்ரௌஸ் பண்ணி பாருங்கள். இன்னைக்கு டாஸ்க் என்ன அப்படின்னா, நம்ம பார்த்த டாபிக்ஸை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. சும்மா டெஃபினிஷனை படிக்கிறதுனால எந்த யூஸும் இல்லை. உங்களுக்கு அந்த கான்செப்ட் புரியணும், அதுதான் முக்கியம்.